வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். மாஞ்சோலைக்கு போகணுன்னு பிளான் பண்ணி கல்டக்குறிச்சியிலேருந்து லெஃப்ட் எடுத்து மணிமுத்தாரை பார்க்க போனோம். மணிமுத்தார் செக் போஸ்ட்டுக்கு ஒரு 10 மணிக்கு போனோம். அங்கே ஏற்கனவே வண்டிகள் ஃபுல்லாக வரிசையாக நின்றுட்டு இருந்தது. அன்னைக்கு தான் மணிமுத்தார் ஃபால்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஓப்பனிங். அதனால் வண்டி ஃபுல்லாக வரிசையாக நின்றுட்டு இருந்தது. நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக அமௌண்ட்டு கட்டி வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு. ஃபாரஸ்ட்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 350 ரூபா வரும். ஆள் சேரணும். ஆள் சேர்ந்தால் தான் கூப்பிட்டு போவாங்க. அப்படி ஃபேமிலியாக வரவங்க 5500 கட்டணும். 5500 கட்டி ஒரு டெம்போவை எடுத்துக்கலாம். அவங்க மேலே வர கூப்பிட்டு போய் கீழே இறக்கி கொண்டு வந்து விட்டுருவாங்க சுற்றி காமிச்சு. செக் போஸ்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி மணிமுத்தார் ஃபால்ஸ் வந்துச்சு. ஃபால்ஸில் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வரப்போ குளிச்சிக்கலாம், ஏற்கனவே நம்ம வந்ததே லேட்டுன்ட்டு போனோம். ஃபால்ஸ் வர நல்லா இருந்த ரோடு. அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க மலைகளை பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ மலை உச்சியில் போயிட்டுருக்கோன்ட்டே தெரிஞ்சுது. ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக கண்ணுக்கு டீ எஸ்டேட்டாக தெரிஞ்சுது. அங்கே ஒரு செக் போஸ்ட்டு இருந்தது, ப்ரைவேட் செக் போஸ்ட்டு. அதில் சொல்லிவிட்டு அப்படியே மாஞ்சோலைக்கு உள்ளே என்ட்ரானோம். மாஞ்சோலை என்ட்ரன்ஸில் பேச்சியம்மன் கோயில் இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு மாஞ்சோலை ஊருக்குள்ளே போனோம். ஒரு வழியாக கண்ணுக்கு மனுஷங்க தெரிஞ்சாங்க, வீடுகளும் தெரிஞ்சுது. இதுதான் மாஞ்சோலை. இதுதான் மாஞ்சோலை பஸ் ஸ்டாண்டு. டீ குடிக்கணுன்னா குடிச்சிக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம போவோம் அப்படின்ட்டு கிளம்புனோம். எங்கே பார்த்தாலும் பச்சை போர்வையை போத்துன மாதிரி இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஊட்டி, வால்பாறை, அங்கே இருக்க தேயிலை செடியை விட இங்கே வளர்கிற தேயிலை செடியோட ஹைட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. மாஞ்சோலையிலேருந்து மேலே போகும்போது ரோடு சிக்ஸாக்காக போயிருந்தது. ஹேர்பின் பெண்டும்பாங்கெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது.
மேலே போக போக மாஞ்சோலை ஊர் கண்ணுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது. இங்கே தான் ஒரு வாரம் முன்னாடி போகும்போது சிறுத்தை நடு ரோட்டில் நின்றுதுன்ட்டு டிரைவர் சொன்னார். அதனாலேயே வர டூரிஸ்ட்டை பாதி இடத்துல இந்த மாதிரி காட்டிலலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு அவர் நம்ம சேஃப்டிக்காண்டி சொல்லிட்டு இருந்தார். அங்கே வந்த டூரிஸ்ட் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டீ எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. வியூ பாயிண்ட்டை நிறைய ரசிச்சிட்டு இருந்தாங்க. மாஞ்சோலையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் மலையிலேயே ஏறி போனதுக்கப்புறம் காக்காச்சிங்கிற இடம் வந்துச்சு. அதாவது மலைக்கு பின்னாடி ஹில் டாப் இது. ஒரே புல்மேடாக இருந்துச்சு. பார்க்க ஏதோ ஊட்டி மாதிரி இருந்துச்சு. காலங்காத்தால் ஒரு 7 மணி 8 மணிக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த இடம் சவுத் தமிழ்நாடு தென் தமிழகத்தில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமான இடம். தூரத்தில் காக்காச்சி ஊர் தெரிஞ்சுது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காக்காச்சி. நீங்கள் பார்க்குற இடம் வந்து காக்காச்சி. இது வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலைக்கு மேலே இருக்குது. சண்டே அதுவாக மாஞ்சோலைக்கு போகலான்ட்டு ஒரு ட்ரிப்பு போட்டோம், பிளான் போட்டோம். கவர்மெண்ட்லேருந்தே வேனில் கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு கேள்விப்பட்டு சரி அப்படியே வரலான்ட்டு வந்தோம். அதனால் காக்காச்சி வர கூப்பிட்டு வராங்க. பார்த்துருக்க இடம் வந்து காக்காச்சி. இது வந்து ஃபுல்லாக கோல்ஃப் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் பார்க்க. மழை நேரத்தில் நல்லா மிஸ்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கி, வெயிலும் பனியும் மாறி மாறி வருது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கின கோல்ஃப் கிரவுண்டு. அதுக்கப்புறம் அட்டைக்கடி அது இதுங்கிற சில பல காரணத்தால் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பின்னாடி நீங்கள் பார்க்குற ஊர் இதுதான் காக்காச்சி ஊர். காக்காச்சியில் சுற்றியாச்சு. வண்டி வந்துட்டு லேக் வியூ பார்த்தாச்சு. கிளம்புறோம். அடுத்து மாஞ்சோலையில் போய் சந்திக்கிறோம். காக்காச்சி வரதான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. காக்காச்சிக்கு மேலே தான் கோதையார் டேம், அப்பர் டேம் 2 டேம் இருக்குது, லோயர் டேம்னு. குதிரைவட்டி வியூ பாயிண்ட்னு நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்குது. ஆனால் டூரிஸ்ட்டுக்கு அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓன் வெஹிக்கிளில் வரவங்க ரிஸ்க் எடுத்து காக்காச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஃபைன் போட்டாங்கன்னா 5000 ரூபா. ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டி, கொடைக்கானல் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஏமாற்றமாக தான் இருக்கும். ஒரு ஜங்கிள் சஃபாரி அந்த மாதிரி இயற்கை அழகை ரசிக்கணும் அந்த மாதிரி நினச்சி வந்தீங்கன்னா ஓகே, சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்.
ஃபஸ்ட்டுலாம் மேலே குதிரை ஓட்டி வர அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இடங்கள் இல்லை. வியூ பாயிண்ட் தான் நிறைய இருக்குது. கீழே மாஞ்சோலைக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்கே சாப்பிடணுன்னா முதையே ஆர்டர் பண்ணணும். கீழே செக் போஸ்ட்லேயே நம்பர் வாங்கி ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் மதியத்துக்கு அங்கே கிடைக்கும். லிமிட்டாக தான் சமையல் பண்ணுவாங்க. இதுதான் மாஞ்சோலை ஃபேக்ட்ரி. மாஞ்சோலையை விட்டு கீழே இறங்கும்போது 3:30 இருக்கும். 5 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டுக்கு வரணும், இல்லாட்டினா ஃபைன் போடுவேன் அப்படின்னாங்க. வர வழியில் மணிமுத்தார் ஃபால்ஸில் குளிச்சுட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நேரம் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல. மணிமுத்தார் ஃபால்ஸ் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மொத்தத்தில் மாஞ்சோலை ட்ரிப்பு ஒஸ்ட்டான்னு கேட்டால் ஒர்த்தும் இல்லை ஒஸ்ட்டும் இல்லை. ஓகே, நன்றி.